ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை 90% டிஸ்கவுண்ட்டில் எப்படி வாங்குறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி DevOps Cloud இதை டீப்பராக கற்றுக்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எப்படி ஒரு கிளியரன்ஸ் சேல் நடக்குதோ அதே மாதிரி AWSல ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனில் அன்யூஸ்டு ஹார்ட்வேரை 90% டிஸ்கவுண்ட்டில் AWS ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இதில் இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஈஸி டு டேஷ்போர்டில் ஸ்பாட் ரெக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்பாட் ஃப்ளீட் ரெக்வெஸ்ட்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு லான்ச் டெம்ப்ளேட்டுங்கிறது பேசிக்காக எந்த கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஸ்பாட் ரெக்வெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது. ஸோ உங்களோட கான்ஃபிகரேஷனை லான்ச் டெம்ப்ளேட்டில் சூஸ் பண்ணிவிட்டு ஏசி விபிசி எல்லாம் சூஸ் பண்ணி லான்ச்னு கொடுத்தா அப் டு 90% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண சீப்பஸ்ட் ஏசியில் டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா AWS வெறும் 2 minutes நோட்டீஸில் ஈஸி டு இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி இன்டரப்ஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கும் கிரியேட் ஃப்ளீட் ரெக்வெஸ்ட் கான்ஃபிகரேஷனில் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸும் ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி AWSஐ டீப்பராக கற்றுக்க என்னோட கிளாஸஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.